கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா இளைப்பாறுதலை பத்தி நான் பேச போறேன். ரெஸ்ட் ஃபார் சோல். ஸோ செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, நான் எடுத்திருக்கிற தலைப்பு ஆத்மா இளைப்பாறுதல். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவும் இளைப்பாறுதல் பெறணும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு போய் சேரணும் ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட கீழே விடாதபடி நீங்க பார்த்து கொள்ளணும் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் பெருக செய்யும் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோட கிருபையுள்ள கருத்துல நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்றைய தலைப்பு ஆத்மா இளைப்பாறுதல், த ரெஸ்ட் ஃபார் சோல். ஸோ இந்த தலைப்புல தான் நான் பேச போறேன். நிறைய பேர் நம்ம இறந்துட்டா ஆர்ஐபின்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மையா நம்ம யோசிக்கணும், எல்லாருக்குமே இளைப்பாறுதல் கிடைக்குதா? நிறைய பேருக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. நிறைய பேர் பரலோகத்துக்கு போகாம இருக்கிறாங்க. சரி, நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு செய்தி தெரிஞ்ச பேருக்கு, ஆஹா, இப்படி வாழ்ந்தாங்க நம்மளுக்கு கண்டிப்பா நிச்சயமா இளைப்பாறுதல் கண்டிப்பா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். அதுக்குண்டான ஈஸியான ஒரு வழி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன், ஆத்மா இளைப்பாறுதல். அந்த ஒரு செய்தியை தான் நான் பேச போறேன். இந்த செய்தி எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சுலபமான வழியை நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. ஸோ அதை நம்ம போகலாம், பார்ப்போம், விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். நம்மளுக்கு பிரயோஜனமாக கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு மட்டும் கிடையாது, அடுத்த தலைமுறைகளுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ஒரு ஆத்மாவும் விடக்கூடாதுன்னு தான் ஆண்டவரோட விருப்பம். அவருக்கு அதுதான் ஆசையும். அதுதான் எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும், எல்லாருமே அங்கே இளைப்பாறுதல் பெறணுன்றது தான் பிதாவோட திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாமே. அதுக்கு ஒரே ஒரு வழி, அவரோட கிருபை மட்டும்தாங்க நம்மளுக்கு வேணும். ஸோ இயேசு கிறிஸ்துவின் கிருபை மட்டும்தான். ஏன்னா நரகத்துக்கு போயிட்டாக்கா அங்கேருந்து திரும்பி வரவே முடியாது. ரெண்டு விஷயம் தாங்க. நம்ம சோல் ஒன்று பரலோகத்துக்கு போகணும், அடுத்த இல்லைனாக்கா நரகத்துக்கு போகணும். ஸோ நரகன்றது அங்கே அந்த இடத்துல இளைப்பாறுதலே கிடையாது, உங்களுக்கு மன நிம்மதியே கிடையாது. நீங்கள் இந்த பூமியில் வாழ்றதுக்குள்ள மன நிம்மதியாக வாழ்ந்தா தானேங்க உங்களுக்கு அடுத்த லைஃப் நிம்மதியாக இருக்கும். இங்கே மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு உங்களுக்கு எப்படிங்க ரெஸ்ட் இன் பீஸ் கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு எப்படி ஆத்ம இளைப்பாறுதல் கிடைக்கும்? ஸோ வாசிப்போம். சங்கீதம் 86:13. அல்லேலூயா. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆமென், ஆமென். ஸோ அவரோட கிருபை நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அவரோட கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்ம தாழ்ந்த பாதாளத்துலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அவரோட கிருபை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இஃப் ஜீசஸ் இஸ் நாட் தேர், we are nothing. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த தாழ்ந்த பாதாளத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அழுகை, கூக்குரல், பல் கடிச்சு அவ்வளோ வெறித்தனமான இருக்கிற சோல்ங்க இருக்கு. ஸோ நித்திய அக்னி இருக்கு. அங்கே வேதனைகள் தான் இருக்கும், துக்கங்கள் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து தாழ்ந்த பாதாளத்துலேருந்து தப்பி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் கிருபை மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட ஆத்மா எப்படி இளைப்பாறுதல் ஆக முடியும்? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற முறையில, எந்த முறையில நம்ம வாழ்ந்தாக்கா நம்ம இந்த வாழ்க்கை நல்ல முறையா வாழ்ந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா மரணம்ன்றது நிச்சயம்ங்க. மரணம் வந்த பிறகு நம்மளோட ஆத்மா வாழ போகுது, நம்மளோட ஆத்மா இளைப்பாறுதல் பெற போகுது. அந்த ஆத்மா நித்தியமா பிதா கிட்ட வாழ போகுது. அது நம்ம நினைச்சிட்டு நம்ம நடந்தாலே போதும், கண்டிப்பா நம்ம ஆத்மா இளைப்பாறுதல் பெற முடியும் நமக்கு. சரி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை நிறைய டைம் நம்மளோட ஆத்மா விடைத்த ஆத்மாவா ஆயிடுது. என்னன்னாக்கா கவலைகள், நிறைய தடவை நம்மளுக்கு கவலைகள் வரும், துயரங்கள் வரும். நிறைய தடவை நம்மளுக்கு ஐயோ இவ்வளோதான், நமக்கு லைஃபே இவ்வளோதான், போதடா இந்த லைஃபே வேணான்னு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வெறுத்துடுற
அந்த ஒரு நிலைமைக்கு வரக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க கவலைகள் எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வாங்க, உங்க பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு நபர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஒரு நபருக்கு வந்து பெரிய ரிச் மேன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவருக்கு வந்து கை கால் இடுப்பு எல்லாமே ஒரு டேமேஜ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரை வந்து உயிர் மற்றதா இருக்குங்க, மற்றது எதுவுமே கிடையாது. வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு. எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், உயிர் மற்றதா இருக்குது, தன் சரீரம் அவர் கையில் இல்லை, எல்லாமே செயலற்றதா இருந்தது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது அவரால். அதனால ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாரா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னை சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டோம், நான் சாகணும். அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போகிற ஜனங்களும் உண்டு. இதே தாங்க எனக்கும் நடந்தது. என்னோட 2 குழந்தைங்க இறந்த பிறகு எனக்கு பிரெயின் டியூமர் வந்து என் மூத்த மகளுக்கு 2 முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தை கேட்ட பிறகு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. இது இன்னும் போதும், இந்த வாழ்க்கையே வேண்டாம், இப்போ இருந்து என்ன பிரயோஜனம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில எங்களை மாதிரி ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வேதத்துல. ஜெரேமியா 31 அதிகாரத்துல 25-26 வசனம் வாசிப்போம், அது 2 படிப்போம். ஸோ வாழ்க்கையை வெறுத்து போற ஒரு சூழ்நிலையில வந்து ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு பேசுறாரு பாருங்க. அல்லேலூயா. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், என் நித்திரை எனக்கு இன்பமாய் இருக்கிறது. ஆமென். சோ விடாய்த்த ஆத்மானாக்க வெரி சோல், டயர்ட் சோல், எக்ஸ்ட்ரீம் டயர்டு, வாழ்க்கையை வெறுத்து போற ஆத்மாங்களுக்கு வந்து அவரு சம்பூர்ணமாக நிரப்புவாரா. எவ்வளோ ஒரு பெரிய பிளெஸிங் பாருங்க. அப்புறம் வந்து நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன், அவர் எப்போதும் விழித்து கொண்டே இருக்கிறாரு. ஸோ ஒரு ஆத்மாவும் அவர் விட மாட்டார் பாருங்க. அதனால தான் அவர் வந்து எப்போது இரவும் பகலும் விழித்து கொண்டே பார்த்துட்டு இருக்காரு. எந்த ஆத்மா டயர்டா இருக்கு, எந்த ஆத்மா விடைத்திருக்கு, எந்த ஆத்மா வந்து கவலைப்படுது, புலம்பு இருக்கு, துக்கங்கள் இருக்கு, சோகங்கள் இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு நான் போய் கடைசி நேரத்துல சம்பூர்ணமாக நிரப்புவார பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்றதுக்குள்ள ஆண்டவர் வந்து வாழ்றதுக்காக சில பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. வாசிப்போம் 1 தீமோத்தி 6 அதிகாரத்துல 17 வசனம். அல்லேலூயா. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். சோ இந்த மாதிரி வந்து நம்ம அனுபவிக்காக தான் சகல விதமான நன்மைகள் கொடுத்திருக்கிறாரு. சோ நம்ம அனுபவிச்சு அடுத்தவங்களே பார்க்கணும். சோ அப்படி பார்க்கறதுல தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன் என்ன தெரியுங்களா, அங்க போன பிறகு நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ஃபார் சோல், இளைப்பாறுதல், ஆத்மா இளைப்பாறுதலுக்கு உண்டான இடம் தாங்க நித்திய ஜீவன். நம்மளோட ஆத்மா அங்க போகும். ஸோ நம்மளுக்கு வந்து சம்பூர்ணமாக நம்மளுக்கு வாழ்றதுக்கு உண்டானது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்றது எனக்கு லேட்டர் தான் புரிய வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் தெரியாம நிறைய பேர் வந்து வாழ்க்கை வெறுத்துங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து வாழணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ ஏன்னாக்கா அவங்களுக்காக தான் ஆண்டவர் வந்து எந்நேரம் உற்று பார்த்துட்டே இருக்கிறாரு. He's a living God. பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்க பாருங்க, கவலைப்படுறதுக்குள்ள பாருங்க, உங்க பக்கத்துலயே அவர் நின்றுட்டு இருப்பாரு. ஆண்டவர் உங்களை உத்து பார்த்துட்டே இருப்பாரு. என் மகள் துக்கப்பட்டு இருக்காருலே, அவளுக்கு ஏதாவது நான் பண்ணணுமே, அவளோட ஆத்மாவை சம்பூர்ணமா நான் நிரப்பணுமே, அந்த மாதிரி காத்துட்டு இருக்கிறாருங்க அவரு. ஸோ அதனால வந்து உங்களோட ஆத்மாவுக்கு வந்து அவர் சம்பூர்ணமாக அவர் வந்து நிரப்புவார். அது நம்பிக்கையோடு இருங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட என்னை பார்க்குறக்குள்ளெல்லாம் ஆஃப்டர் சர்ஜரி பார்க்குறக்குள்ள ஜனங்க சொல்லுவாங்க,
கடவுள் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கணும், பிளஸ் பண்ணணும், 1000 பேர் உள்ள கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும். அப்போ நான் யோசிச்சேன், 1000 பேர் உள்ள கடவுள் எங்கே, 1000 பேர் இருக்கா ஆண்டவருக்குன்னு. ஸோ சில ஆதார வசனங்கள் படிக்கிற பாருங்க. ஜெனசிஸ் 14:13 சொல்றாங்க, அவர் வந்து நம்மளை காண்கிற தேவன் சொல்லிட்டு. ஜெனசிஸ் 17:1 அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிட்டு. டியூட்டரானமி 1:9 வந்து அவர் உண்மையுள்ள தேவன் சொல்லிட்டு. ஆக்ட்ஸ் 7:2 மகிமை உள்ள தேவன் சொல்லிட்டு. 2 கொரிந்தியர் 1:3 சகல ஆறுதலின் தேவன் சொல்லியிருக்கிறாங்க. ரோமன்ஸ் 16:20 அவர் சமாதானத்தின் தேவன் சொல்லியிருக்கிறாங்க. ஹெப்ரூஸ் 6:18 வந்து அவர் ஒரு நாளும் பொய் பேசாத ஒரு தேவன் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா ஹெப்ரூஸ் 10:31 வந்து அவர் ஜீவனுள்ள தேவன். வாசிப்போம் ஹெப்ரூஸ் 10:31. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. ஆமென் ஆமென். ஸோ ஜீவனுள்ள தேவன் கையில எல்லாமே இருக்குதுங்க. அதனால வந்து பயப்படாதீங்க. எவ்வளோ பயங்கரமா இருந்தாலே அவர் கையில தான் இருக்குதுங்க. எல்லாமே அவர் கையில தான் இருக்குது. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் வரட்டும், அவர் அனுபவிக்காதது எதுவுமே கிடையாது. எல்லாமே அவர் அனுபவிச்சுட்டு விட்டாச்சு. ஏன்னா மாம்சத்துல வந்து சகலத்தையும் அவர் அனுபவிச்சிருக்கிறார் பாருங்க. அதுல கொஞ்சம் விட்ட போனது நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்ல அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அவர் அனுபவிச்ச துன்பத்தை விட நம்ம அனுபவிக்கலைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறக்குள்ள அவர் வந்து நம்ம பின்னாடியே நிற்பாரு. உங்க கஷ்டங்கள் வந்தா நம்ம பின்னாடியே பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ ஹீஸ் எ லிவிங் காட். அவர் வந்து கைகள் வானத்துல நீட்டி வந்து அவர் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிற வாங்கன்னு சொல்றாரு. டியூட்டரானமி 32:40 படிப்போம். நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்றேன். ஆமென். ஆமென். சோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். சோ நிறைய பேர் வந்து நானே என் லைஃப்ல நடந்தது சில சம்பவங்களை சொல்றேன் பாருங்க. ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். 2 குழந்தைங்க டோலி ரூபி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த குழந்தைங்க ஒரு நாள் கூட பூமியில இல்லாம போயிட்டாங்க. ஸோ அவ்வளோ நம்பிக்கை வச்ச அந்த ஜீவ பிள்ளைகள் மேல வந்து டக்குன்னு இறந்து போறக்குள்ள இந்த மாசம் பாருங்க, பிப்ரவரி மார்ச் மாசம் வந்தா என் கண்ணில் ரத்த கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு வந்து பிள்ளைகள் மேல அவ்வளோ பிரியமா இருந்தேன். ஆனா அவங்க இறந்து போறக்குள்ள, என்னை விட்டு போறக்குள்ள கவலை, அவ்வளோ கவலை. டிப்ரெஷன்ல போய் நானா இல்லாம ஆயிட்டேன் நான். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த 2 குழந்தைக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவன்ல வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு இளைப்பாறுதல் தான் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வைக்கணும். அந்த ஒரு ஹோப், அந்த ஒரு ஃபேத் நம்ம ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் மேலே வைத்திருக்கணும். ஏன்னா அவர் வந்து நித்தியமா ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. வாசிப்போம். ப்ராவர்ப்ஸ் 28:20 வாசிப்போம். இவர் நித்தியமா ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறதால நமக்கு வந்து அவர் வந்து எல்லா உண்மையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. கைவிட மாட்டார் நம்மள. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாக இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். ஆமென். ஸோ இந்த மாதிரி உண்மை உள்ளவர்கள் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவாங்க. ஸோ அதனால தாங்க மனுஷர்கள் மேல வந்து நம்ம ரொம்ப அதிகமா ஆசை அன்பு வச்சாக்கா நம்மளை விட்டு டக்குன்னு அவங்க பிரிஞ்சிடுறாங்க. ஏன்னா மனிதரோட வாழ்க்கை வந்து நிலையற்ற வாழ்க்கை. ஸோ ஆனால் தேவன் வந்து உயிருள்ள தேவன் அவர் இருக்கிறாரு. அந்த ஜீவன்களுக்கும் அவர் ஜீவத்தை கொடுத்துட்டு நித்திய ஜீவன்ல வச்சிருக்கிறாரு. ஸோ குழந்தைங்க அங்கே இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆறுதல் தெரியுமா? எந்த தாய்க்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த 2 குழந்தைங்க அங்கே இருக்கிற மாதிரி எல்லாருமே இந்த உலகத்துல சகல ஜீவிகளும் எல்லாருமே ஒரு ஆத்மாவும் பாதாளத்துல போகக்கூடாதுன்றது அவரோட எண்ணம் நோக்கம். அதனால ஒவ்வொரு நாளும் அவர் விழித்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு ஆத்மாவும் இளைப்பாறுதல் பெறணும், அதுதான் அவரோட நோக்கம். ஸோ இப்படி இருக்கிற நீங்க படிங்க, வாசிங்க. மேத்யூ 5:4 துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.
ஆறுதல் அடைவார்கள். ஆமென். துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க வந்து நிச்சயமாக ஆறுதல் அடைவாங்க. ஸோ அந்த மாதிரி துயரம் வந்தக்குள்ள நீங்க வந்து பயப்படக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல பாருங்க, 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 விதமான மனிதர்கள் வந்து பண்ற காரியங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. 2 விதமான மனிதர்கள், ஒரு விதமான மனிதர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க தெரியுமா, பூமியில வாழ்றதுக்குள்ள வந்து அவங்க பண்ற வந்து ஒரு சில பாவங்கள் வந்து அவங்க மனசுக்குள்ள, அவங்க மனசாட்சியே கழுந்துட்டே இருக்கும், அதட்டிட்டே இருக்கும். நீ பாவம் செஞ்ச உள் மனசாட்சி வந்து குத்திட்டே இருக்கும், உறுத்திட்டே இருக்கும். ஆனா மேல் நோட்டத்துக்கு நான் ஒரு பாவமும் செய்யலன்றது ஜனங்களுக்கு தோற்றத்துல காமிப்பாங்க. ஆனா அவங்களோட உள் மனசாட்சி அவங்களுக்கு நிம்மதி இல்லாத ஆகும். ஸோ வேதத்துல வந்து அதை எப்படி சொல்றாங்கன்னாக்கா பார்ப்போம். ரோமன்ஸ்ல 2 அதிகாரம் 15-16. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எழுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை என்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஆமென். சோ அடுத்தது படிப்போம். 1 ஜான் 3 அதிகாரத்துல 20ஆம் வசனம். தன்னோட மனசாட்சி குத்திட்டே இருக்கும். 3 அதிகாரம் 20ஆம் வசனம் 1 ஜான்ல. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமென். சோ இந்த மாதிரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உள் மனசாட்சியில என்ன இருக்குதுன்னு தேவனுக்கு தெரியும். நீ அங்க தப்பவே முடியாது. ஆனா நீ பண்ண பாவம் வந்து உனக்கு வந்து மனசாட்சி வந்து குத்திட்டே இருக்கும். உன்னோட இருதயத்துல வந்து அது வந்து கடிந்து கொண்டே இருக்கும். நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ குற்றவாளி, உன்னோட மனசாட்சி உன்னை நிம்மதியா விடாது. ஸோ அந்த மனசாட்சியிலேருந்து எப்படி வெளியில வர்றது, அதுக்கு உண்டான வழி நம்ம என்ன வழி நம்ம தேடணும். ஸோ அதனால தான் வந்து சங்கீதம்ல சாம் 51 3ஆம் அதிகாரம் 3:4 சொன்ன மாதிரி நம்ம செஞ்ச பாவங்கள் வந்து எப்படி இருக்கு தெரியுமா, நம்ம மனிதருக்கு விரோதமாக, நம்ம உடலுக்கு விரோதமாக பண்ற பாவங்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக பண்ற பாவமா, ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடத்திட்டேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென். ஒரே ஒரு வழிதாங்க. நீங்க அந்த பண்ண பாவத்தை நீங்க அறிக்கை இட்டுட்டாலே போதுங்க, உங்க பாவம் மன்னிக்கப்படும். நீங்க மன நிம்மதியா இருக்கலாம். நீங்க இறந்த பிறகு உங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் பெறும். இல்லைனாக்கா உங்க ஆத்மா வந்து உங்களோட மனசாட்சியை உறுத்திட்டு குத்திட்டே இருந்து நீங்க ஏங்க பாதாளத்துக்கு போகணும். அதுக்கு உண்டான வழிதான் அறிக்கை, அவ்வளவுதாங்க பண்ணணும் நம்ம. அதுதான் வழி, ஈஸியான வழி. இந்த மாதிரி பண்ற பாவங்கள் வந்து நீங்க ஒரு வேளை அறிக்கை பண்ணாவிட்டா வேதம் என்ன சொல்லுது பார்ப்போம். நம்பர்ஸ்ல 32:23, 1 தீமோத்தி 5:24. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஆமென். 1 தீமோத்தி 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஆமென். ஆமென். சோ இந்த மாதிரி சிலரோட பாவங்கள் வந்து நியாயத்தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி சில ஜனங்களுக்கு தெரிய வச்சுட்டு அதை வந்து வெளியரங்கம் பண்ணிடுவாரு. சிலரோட பாவங்கள் வந்து நியாயத்தீர்ப்பு வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் ஏங்க காத்துட்டு இருக்கணும்? ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அறிக்கை பண்ணிடுங்க, அவ்வளவுதான், விடுதலை ஆயிடுங்க. ஸோ இந்த மாதிரி சில ஒரு வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னொரு வகையான ஒரு ஜனங்க இருக்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, தேவன் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கக்குள்ள அப்படியே அவங்க அந்த தேவ மனிதனுக்கு வந்து அவ்வளோ பிரியமா இருக்கிற ஒரு மனிதன் இருப்பாங்களா. அவங்க வந்து ஜெபம் பண்றதுக்குள்ளவே ஏராளமான ஆன்மீக வரத்தை கொடுத்து அப்படியே எடுத்துக்கொள்வாரா, சரீரத்தோட அப்படியே எடுத்துக்கொள்வாரா. அவங்க போய் தேவனோட வந்து சில காரியங்கள் பேசி வந்து சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் தான் நமக்கு வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில வேணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா தான் நம்மளுக்கு வந்து இளைப்பாறுதலே கிடைக்கும். தேவனோட பேசி அவரோட திட்டங்கள், அவரோட காரியங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஸோ அது வந்து அதுதாங்க அந்த கிறிஸ்துவ லைஃப்னாலே அதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்துவ வாழ்க்கைனா
இது தப்பான ஒரு அபிப்பிராயத்துல இருக்கிறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு கை தூக்குறாங்க பாருங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படும். கிறிஸ்துவ லைஃப் வந்து மதம் மாற்றம் பண்ற ஒரு விஷயமே கிடையாது. மனசை மாத்துங்க, பாவங்கள் செய்யாதீங்க. ஸோ எல்லாரும் கை தூக்குறதுனால வந்து ரட்சிக்கப்பட்டுடுவோம், எல்லாரும் வந்து நம்மளோட ஆத்மா இளைப்பாறுதல் பெறுவோன்ற ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பண்றதெல்லாம் பாவம். மனசாட்சி உறுத்திட்டே இருக்கும். அதுலேருந்து விடுதலை ஆக மாட்டாங்க, தேட மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து இயேசு வந்து பூமிக்கு வந்ததே நம்மளை வந்து பாவ மன்னிப்பு பண்றதுக்காக தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஜனங்க வந்து பல விதமான அருவருப்பான காரியங்கள்ல பாவங்கள் பண்ணிட்டு மாட்டிட்டு சிக்கிக்கொண்டு அதுல இருந்து விடுதலை ஆக்க வழி இல்லாம தப்பிச்சு போற ஜனங்களும் உண்டு. அவங்களுக்கும் மன நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் சில ஜனங்கள் வந்து நம்மளை வந்து தேவன் வந்து சமூக சேவைக்கு தான் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு, அதனால தான் அழைத்து இருக்கிறாருன்னு சில கூட்டங்கள் சில ஜனங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து பர்சனலா நீங்க கேட்கணும்னாக்கா, இயேசுவை அறியாதவங்க கூட நிறைய பேர் சமூக சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பாவத்துல இருந்து விலகி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆத்மாங்க எல்லாருமே இளைப்பாறுதல் பெறுறாங்க. எல்லாருமே பரலோகத்துக்கு போய் ஆத்மா இளைப்பாறுதல் பெறுறாங்க. ஆனா நிறைய பேர் வந்து சொல்ற பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பாவங்கள் செஞ்சு, ஏன்னா இயேசு வந்து ரத்தத்துல வந்து செத்துட்டாரு, ரத்தத்துல கழுவப்படுறாரு, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பா மன நிம்மதி இருக்காது, அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. பாவங்கள் முதல்ல செய்யக்கூடாதுங்க நம்ம. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம உறுதியா இருக்கும். கிறிஸ்துவோட வாழ்க்கை அப்பனா கிறிஸ்துவோட வாழ்க்கை எப்படி வாழணும் நீங்க என்ன கேட்கலாம். கிறிஸ்துவோட வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றது நான் சொல்றேன் பாருங்க. தேவனோட ஒரே ஆவியா ஒரே ஐக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம அழைத்திருக்கிறாரு. கிறிஸ்துவோட வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும், தேவனோட ஒரே ஆவியா இருக்கணும்ன்றது தான் வாழ்க்கை. ஸோ அதனால வந்து நம்ம பாவம் செஞ்சுட்டு ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு நம்ம பரலோகம் நிச்சயமா கிடைக்கும்ன்றது இல்லை. நீங்க பண்ற பாவங்கள்லாம் அறிக்கை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா உங்க மனசுல வந்து தேவன் ஒரே ஆவியா இருந்து நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்குள்ள பேசணும், அவர் கூட உலாவணும். அந்த ஒரு வரங்கள் நீங்க பெற்று இருக்கணும். 1 கொரிந்தியர் 6:17 பார்ப்போம். நம்ம அவரோட பரலோகத்துல வந்து இருக்கிற வண்ணமாகவே நம்ம பூலோகத்திலயும் அப்படி வாழணும். நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அவர் எப்படி வாழ்ந்து இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் கிறிஸ்துவோட லைஃப் வாழ்க்கை. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆமென். சோ நம்ம பேச்சு வார்த்தை கூட வந்து நம்ம பேச்சு, நம்மளோட அன்பு, நம்மளோட பாசம் அதே போலதான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சோ அப்படிதான் வாழணும். அதே நேரத்துல இந்த வியாதிகள் படுத்துற பொல்லாத பிசாசு, அந்த பிசாசுகளை வெறுக்கிறக்குள்ள வார்த்தைகள் எப்படி தெரியுமா, அவ்வளோ பவர்ஃபுல்லா கடிந்து கொள்ற மாதிரி வெறுக்கணும், அந்த மாதிரி பேசணும், ரொம்ப ஷார்ப்பா பேசணும். அந்த மாதிரி பவர், அந்த மாதிரி சக்தி உள்ள வார்த்தைகளை வச்சு பேசினாதான் பிசாசை வெறுக்க முடியும். ஸோ அவ்வளோ தைரியமா நம்ம பேசணும். அதே நேரத்தில் வந்து ஜனங்களை வந்து ஆண்டவரோட சுவிசேஷம் பேசுறக்குள்ளோ அன்பு பாசத்தோட பேசி அவங்கள மனம் மாற்றம் செய்ய வைக்கணும். ஸோ அப்படிதான் நம்மளுக்கு வந்து ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேசுறக்குள்ளோ ஆவியானவரோட உதவியை நம்ம தேடி அவரோட ஹெல்ப் கேட்டு நம்ம அவரோட ஹெல்ப் பண்ணாதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கடந்து போக முடியும். சில பிசாசுங்களும் துரத்தவும் முடியும். ஸோ வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் ஒரு பர்மிஷன் இல்லாம எந்த பிசாசுங்களும் நம்மளால துரத்த முடியாது. அவரோட நாமம், அவரோட வல்லமை அவ்வளோ மகத்துவம் உள்ள வல்லமையா இருக்காங்க. அந்த பேர்லயே அவ்வளோ மகத்துவம் உள்ள வல்லமையா இருக்கு. நமக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம் வேணும் தெரியுங்களா? பவுல் சொல்லி இருக்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 11th சாப்டர்ல 22-23. அவருக்கு யாருமே டீச் பண்ணலையா? அவருக்கு வந்து மனுஷங்க யாருமே டீச் பண்ணலையா? இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வேதத்தை படிக்கணும், அதெல்லாம் கிடையாது. அவரை 3 வானங்களுக்கு கொண்டு போன இயேசு அவருக்கு டீச் பண்ணாரா? அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த மாதிரி அனுபவம் எனக்கும் ஆயிருக்கு பர்சனலா. எனக்கு வந்து எந்த பாஸ்டருங்க யாருமே டீச் பண்ணல, நான் பைபிளே படிச்சது இல்லைங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வந்து என்னை படிக்க வச்சு அது வந்து அதில் உள்ள அர்த்தங்களை புரிய வச்சு இந்த வசனம் இப்படித்தான் பேசுது, இப்படித்தான் சொல்லுதுன்றது வந்து திட்ட தெளிவா எனக்கு சொல்லி கொடுத்தது போலதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பாக்கியம் வரணும், எல்லா கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் இந்த பாக்கியம் வரணும்.
இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. பவுல் அடிகளுக்கு எந்த மனுஷனும் டீச் பண்ணல. வாசிப்போம் 1 Corinthians 11th chapterல 22-23. அல்லேலூயா. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறது என்பது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதுதாங்க உண்மையான கிறிஸ்துவோட அனுபவம். இந்த பக்தி நம்ம கிட்ட இருக்கான்னு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, நோவா, ஏனோக்கு, மோசஸ், ஆபிரகாம். மோசஸ் என்றவர் தேவனோட சாயலை கண்டாரா? ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க. ஒருவேளை நீங்க தேவன் கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? உங்களை கைட் பண்ணிட்டு இருக்கிறாரா? கரெக்டான வழியில டீச் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஸோ நீங்களே யோசிக்கலாம். உங்களுக்கு லெஃப்ட் யூ, நீங்க யோசிங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவன் பேசிட்டு இருந்தாக்கா உங்க மனசுல இந்த மாதிரி சங்கடங்கள், व्यसனங்கள், தொல்லைகள், துக்கங்கள், பழி வாங்குற எண்ணங்கள், மந்திர தந்திரம் பண்ற எண்ணங்கள், வீடு பிரிக்கிற எண்ணங்கள், குழந்தைங்களை நடு ரோட்ல விட்டுட்டு வர எண்ணங்கள், இப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி தேவன் உங்கள்கிட்ட பேசுவார்? நீங்க யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்மளுக்கு பவுலடிகள் மாதிரி நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அனுபவம் வேணும். ஸோ இந்த மாதிரி அனுபவம் எப்படி இருக்கும் தெரியுமா? தேவனோட வலது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற குமாரன் கிட்ட அவரோட உன்னத அனுபவத்தை நம்ம தேடணும். அதுதான் நாடணும்னு வேதம் சொல்லுது. வாசிப்போம் கொலோசியன்ஸ் 3:1-3. அதனால இந்த சின்ன சின்ன சண்டைகள், பிரிவினைகள் எல்லாம் விட்டு விலகி தேவனை ஃபாலோ பண்ணலாம் நம்ம. ஸோ அப்போதான் நம்மளுக்கு நம்ம வழி கிளியரா இருக்கும், மனசு நிம்மதியா இருக்கும், சுத்தமா இருக்கும். இறந்த பிறகு நம்மளுக்கு டைரக்டா ஆத்மா இளைப்பாறுதல் பெற முடியும். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்துண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். சோ இப்படி மறைந்திருக்கிற ஒரு ஜீவன் மேலானதை தேடினாதான் உங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் பெற முடியும். இல்லைனாக்கா இளைப்பாறுதலே கிடையாது. ஸோ பாருங்க, இப்போ நம்ம ஒரு தீர்மானம் வச்சுக்கணும். 3 லோகங்களுக்கு போன பவுல் மாதிரி நம்மளும் போனோம். ஒருவேளை பவுல் அடிக்கிறது ஆண்டவர்கிட்ட உண்மையா பேசியிருந்தாக்கா நம்மளும் அதே மாதிரி பேசணும். அந்த ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவும் அந்த மாதிரி தீர்மானம் எடுங்க. ஸோ உங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் பெற முடியும். ஸோ இந்த அனுபவம் பெற்ற ஒரு மனிதன், நல்ல கவனமா கேளுங்க, இந்த அனுபவம் பெற்ற ஒரு தேவ மனிதன் இருந்தாரா? ஸோ அந்த தேவ மனிதனோட வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க. ஸோ அவர் ஜபம் பண்றதுக்குள்ள எப்படி இருந்ததா, தன்னோட சரீரத்திலேயே மோட்சத்துக்கு போன மாதிரி இருந்ததா. அவர் ரூமுக்குள்ளதான் ஜபம் பண்றாரு. அந்த ரூமுக்குள்ள ஜபம் பண்றதுக்குள்ள மோட்சமே, அதாவது ஸ்வர்க்கமே, பரலோகமே அந்த வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருந்ததா. சில டைம் எனக்கும் அப்படிதான் ஆகும். நான் தியானம் பண்றதுக்குள்ள அங்கே பரலோகத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நம்ம உணரணும். அது ஜனங்களுக்கு சொன்னா புரியாது. ஃபீல் பண்ணும். ஒவ்வொருத்தரும் அந்த ஃபீல் பண்ணும், அந்த அனுபவத்தை ஃபீல் பண்ணும். ஒரு ரூமுக்குள்ள நீ பரலோகத்துல இருக்கிற மாதிரி தான் உனக்கு உணர்வு வரும். ஸோ அந்த உணர்வு வந்தாலே நீ போதும், நீ கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்டவ, நீ தேவனை அறிந்து புரிந்து நடந்துட்டு இருக்கிற தேவ பயத்தோடு இருக்கிற பொண்ணுன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ அது ஃபீல் பண்ண எவ்ரிஒன் ஹேஸ் டு ஃபீல் தட். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்ன்றது வேதத்துல பார்ப்போம். 2 கொரிந்தியன் 12:1-4 அது வாசிப்போம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில்
சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். ஆமென். ஆமென். சோ அவர் வந்து யாருக்குமே ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஜெபம் பண்றதுக்குள்ள உங்களுக்கு மோட்சமே உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து எப்படி தெரியுமா இருக்கும், நீங்க உங்களோட ஆன்மீக வாழ்க்கையை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்தாக்கா இமயமலைக்கு கூட மேல மோர் தென் தட் அந்த ஆன்மீக வளர்ச்சி அப்படி இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைகள் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது யாராலையும் நிரூபிக்க முடியாது. நீங்க சொல்வீங்க நான் தேவனோட பேசிட்டு இருந்தேன், நான் அந்த உணர்ந்திருக்க ஃபீல் பண்ணிருக்க ஜனங்களுக்கு சொன்னா யாருக்குமே புரியாது, தெரியாது. அது ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது வந்து எந்த சயின்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த அனுபவம் வரணும். ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள்ள அந்த அனுபவம் வரணும். வெறும் நான் பாவ மன்னிப்பு கேட்டா நான் பரிசுத்தம் ஆயிடுவேன் அதெல்லாம் கிடையாது. முதல்ல உன்னை வந்து நீ மாத்தி திருத்திக்கணும். உனக்குள்ள ஆவியாளர் மறைந்திருக்கிறாருன்றது புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்மாங்க தான் நித்தியமா இளைப்பாறுதல் பெற முடியும். ஸோ இந்த அனுபவம் வந்து நம்ம வந்து கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எல்லாருக்குமே இந்த அனுபவம் வரணும். ஸோ தேவனோட பிள்ளையா மாறும் போது தான் இந்த அனுபவம் வரும் நமக்கு. எல்லாருமே பாருங்க அவரோட ரத்தத்துல கழுவப்பட்டு தேவனோட பிள்ளையா மாறுறதுக்குள்ளதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது வந்து அதோட மகத்துவங்கள் தெரியும் நமக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்மளை வந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாருன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம இயேசுவை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லைனாக்கா சின்ன சின்ன இந்த ஜனங்கள் மேல குறைகள் சொல்லிட்டு பழி வாங்கிட்டு அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நம்ம நிம்மதிக்கு எடுத்துக்குவோம் நம்ம. ஸோ அதுல இருந்து விலகி வந்துடுங்க. அப்படி வந்து பரலோகத்துக்கு சென்ற ஒரு மனிதனை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். இந்த மாதிரி ஒரு மனிதனை வந்து ஆண்டவர் வந்து பரலோகத்து இது கூட்டிட்டு போறாரா கூட ஒரு இடத்த. இப்ப பரலோகம் எவ்வளோ விஸ்தாரமா இருக்கு, எவ்வளோ பெருசா இருக்கு. அதே மாதிரி நரகமும் அவ்வளோ பெருசா இருக்கமா. நல்லா கவனமா கேளுங்க. இயேசு வந்து அந்த மனிதனை வந்து இப்ப கூட்டிட்டு போறாரு. முதல்ல வந்து நரகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்ட பிறகு அவர் வந்து ஒரு ஆத்மாவை காமிக்கிறாராம். அந்த ஆத்மா காமிச்சிட்டு இந்த ஆத்மா தான் ஜூடாஸ்ன்னு காமிக்கிறாரா. ஸோ அந்த ஆத்மா காமிச்ச பிறகு அது வந்து தனியா இருக்குமா அந்த ஆத்மா. ஸோ மோட்சம் வந்து எவ்வளோ பெருசா இருக்கோ விஸ்தாலமா இருக்கோ அதே மாதிரி தான் நரகமும் அவ்வளோ பெருசான. இப்போ வந்து நீங்க கவனமா கேட்கணும். நரகம் என்றது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. வேதத்துல எது நம்ம சொல்றதோ அதுதான் நம்ம வந்து பேச போறோம். ஸோ இதுல வந்து நிறைய கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து ஆத்மா இளைப்பாறுதல் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நித்திய நரகத்துல நித்திய அக்னியில இருக்கிறாங்க. புலம்பல்கள், கூக்குரல்கள், துக்கங்கள், துயரங்கள், சோகங்கள், பழிவாங்குற எண்ணங்கள், அழுகைகள், பல்கடிச்சு அப்படியே பழி அப்படியே பிச்சு அதை பிச்சு எடுத்துடணும். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஆவிகள், பழி வாங்குற ஆவிகள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆத்மாங்களுக்கு வந்து இளைப்பாறுதலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இடத்துக்கு வந்து அந்த தேவ மனிதனை இயேசு வந்து கூட்டிட்டு போறாரு. ஸோ தனியா இருக்கிற அந்த இடத்துல வந்து அந்த ஆத்மா இருக்கிறது பார்க்க வைக்கிறாரு. ஸோ அந்த ஆத்மா வந்து ஜூடாஸ் ஆத்மான்னு இயேசு சொல்றாரு அந்த தேவ மனிதனுக்கு, அந்த மனிதனுக்கு. ஸோ மனிதனுக்கு சொன்ன பிறகு அந்த ஆத்மா வந்து ஒரு நொடி கூட ஒரு செகண்ட் கூட மனசுல நிம்மதி இல்லை, இளைப்பாறுதலே இல்லை. அப்போ இயேசு சொல்றாரா இந்த ஆத்மா தான் ஜூடாஸோட ஆத்மா. இந்த ஆத்மா வந்து இந்த ஜனங்க வந்து இந்த இது நரகத்துல எப்படி வாழ்றாங்கிறது வந்து நீங்க லேட்டர் படிச்சுடுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 17 to 27 அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சீங்க, வசனம் வரைக்கும் படிச்சுனா தெரியும். லூக்கா 16 17 to 27 வசனத்து வரைக்கும் படிச்சாக்க உங்களுக்கு தெரியும். அங்க வந்து அக்னியில வாழ்ற ஜனங்கள் யார் யாருன்றது நமக்கு தெரியப்படுத்தும். ஸோ அடுத்தது நம்ம வாசிப்போம் மேத்யூ 8:12. அங்க வந்து எந்நேரம் நித்தியமா அழுகை, அப்புறம் பல் கடிச்சு வெறித்தனமான ஆவிகள், அசுத்த ஆவிகள் அங்க இருக்குமா. அந்த இடத்துக்கு இந்த மனிதனை இயேசு கூட்டிட்டு போறாரு. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும்
பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அந்த இடத்துக்கு வந்து இவர் இந்த மனிதனை இயேசு கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து ஒரு ஆத்மாவை தனியா பாக்குறாரு. அந்த ஆத்மா தான் ஜூடாஸோட ஆத்மான்னு காமிக்கிறாரு அந்த மனிதனுக்கு. அந்த ஆத்மா வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? உட்காந்துட்டே இருக்குமா, ஐயோ என் தேவனை என் இயேசுவை நான் காட்டி கொடுத்துட்டு மனசாட்சி உறுத்திட்டே இருக்கும். ஏன்னா வேதம் சொல்ற மாதிரி தன் செஞ்ச பாவம் வந்து நீ வந்து வெளியில தோட்டத்துல நான் பாவம் செய்யலன்னு ஜனங்களுக்கு நீ காமிக்கலாம். ஆனா உள்ள வந்து உன் மனசாட்சி உறுத்திட்டே இருக்கும், உனக்கு அடித்து கொண்டே இருக்கும். அந்த உள் மனசாட்சியில வந்து இயேசு பார்த்துட்டு இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு. இங்க வாழ்றதுக்குள்ளவும் உனக்கு நிம்மதி இல்லை, இறந்த பிறகு உனக்கு நிம்மதி கிடைக்காது. ஸோ அதுல இருந்து வெளியில வரத்துக்கு ஒரே ஒரு வழி அறிக்கை தான். சரி, இப்போ வந்து இந்த ஜூடாஸ்க்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஏன் கிடைக்கலனாக்கா அந்த மனசாட்சி உறுத்திட்டே இருக்கா அவருக்கு. ஐயோ என் இயேசு காட்டி கொடுத்துட்டேன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஆத்மா வந்து அப்படியே நிக்குதா. நின்ன பிறகு திரும்ப ஆள ஆரம்பிக்குதா. ஐயோ என் இயேசு காட்டி கொடுத்துட்டேன். திரும்ப உட்காருதா, திரும்ப நிக்குதா. இப்படியே வந்து நித்தியமா அந்த நரகத்துல அந்த ஜூடாஸோட ஆத்மா தனிமையில அந்த மாதிரி புலம்பிட்டே இருக்கும். மன நிம்மதி இல்லை, ஆத்மா இளைப்பாறுதல் இல்லை. இயேசு சொல்றாரா, இந்த ஆத்மா அந்த ஜூடாஸோட ஆத்மாவை பார்த்துட்டு இந்த மனிதனுக்கு சொல்றாரா, கூட்டிட்டு போனார் காமிக்கிறார் இல்லையா ஹெல்ல, அந்த மனிதனுக்கு சொல்றாரா, ஜூடாஸோட ஆத்மாவை நான் வந்து நித்திய அக்னிக்கு நான் விடலை, நான் சம்மதிக்கல. அதே நேரத்தில் வந்து அழுகை பல் கடிக்கிற இடத்துலையும் நான் அந்த மனிதனை விடலை. நான் இந்த புலம்பல் துக்கங்கள் சோகங்கள் கூக்குரல் இடுற இடத்துலையும் நான் விடல. அவனை நான் தனியா ஏன் உட்கார வச்சிருக்கிறேன்னாக்கா, அவன் 3 வருஷம் எனக்கு சிஷ்யனா இருந்தார், என்னோட சிஷ்யனா இருந்தாரு. அதனால வந்து நான் வந்து அவனை தனியாக தான் வச்சிருக்கிறேன். ஆனா அவனுக்கு மனசாட்சி உறுத்திட்டே இருக்கு, இளைப்பாறுதல் இல்லை. அந்த மனிதனுக்கு இளைப்பாறுதல் இல்லாத காரணம் என்னன்னா இயேசுவை காட்டி கொடுத்ததுனால. ஸோ அது மட்டுமே கிடையாதுங்க, நல்லா கவனமா கேளுங்க. தன்னை தானே தற்கொலை பண்ணிருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் இளைப்பாறுதல் அடைய மாட்டாங்க. டைரக்ட் நரக தான். ஸோ வேற வழியே இல்லை. ஏன்னா 3 தடவை பீட்டர் மறுதளிச்சாரு, தெரியாதுன்னா மன்னிப்பு கேட்டாரு. அவரு மரணம் அழிந்த பிறகு திரும்ப ரிட்டர்ன் வராது பாருங்க, உயிர் தெழுதனாய் அந்த ரத்தத்துல கழுவப்பட்ட மனிதனை இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஸோ இப்போ பரலோகத்துல இருக்கிறார் பீட்டர். ஆனா ஜூடாஸும் அதே மாதிரி தான் 3 வருஷம் இருந்து வந்து இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே போய் வந்து தூக்குல தொங்கிட்டாரு. தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிறவங்க வந்து இளைப்பாறுதல் அடைய மாட்டாங்க. ஸோ அதுல வந்து ஒரு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஸோ நம்ம வாசிப்போம் ஆக்ட்ஸ்ல 1ஆம் அதிகாரத்துல 16 இருந்து 19 வரைக்கும் வாசிப்போம். அல்லேலூயா. 1-2. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்த பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து உடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தங்கள் கொள்ளும். அக்கெல்தாமா எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். சோ தன்னை தானே தற்கொலை பண்றது நிமித்தம் அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. சோ அந்த இடமே வந்து ரத்த இடமா மாறி இருக்குது. மேத்யூ 13:42 படிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்சத்துல வந்து இளைப்பாறுதல் வந்து கண்டிப்பா அந்த ஆத்மாங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த லோகத்துல மட்டும் நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்குள்ள மன நிம்மதியா வாழாம கரெக்டான முறையில வாழாம இருந்தா, பாவங்கள் செஞ்சே வாழ்ந்துட்டு இருந்தா நமக்கு கண்டிப்பா இளைப்பாறுதல் கிடையாது. நம்ம இறந்த பிறகு அந்த மரணத்துக்கு அப்புறமும் நம்ம ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடையாது. நீங்க உயிரோட வாழ்றதுக்குள்ள உங்களுக்கு நிம்மதி கிடையாது, உங்களோட மனசாட்சி குத்திட்டே இருக்கும். அதே நேரத்துல இறந்த பிறகு கூட உங்களுக்கு நிம்மதியே கிடையாது. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள்,
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமென். ஆமென். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து ரட்சிக்கப்படணும், காப்பாற்றணுன்றது தான் ஆண்டவரோட எண்ணம். அவர் தான் அதுக்கு தான் துடிக்கிறாரு. ஏன்னா எக்லேசியஸ் 3:9 சொன்ன மாதிரி எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரே ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி டேனியல் 5:23 எல்லா ஜீவனோட சுவாசத்தை வந்து உயிரை வந்து ஆண்டவர் கையில வச்சிருக்கிறாரு. அந்த கையில வச்சிருக்கிறது வந்து அவர் எப்போ எடுக்கிறாரோ, சங்கீதம் 104:29 சொன்ன மாதிரி அவர் எப்போ எடுக்கிறாரோ அந்த டைம்ல அந்த உயிரை பிரிஞ்சிடும். ஸோ பிரிஞ்ச பிறகு அந்த நபர்கள் வந்து எப்படி இருந்திருக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஆத்ம இளைப்பாறுதலுக்கு யார் தகுதி இல்லைன்னு பேசப்படும். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலம் இருக்கு. நம்ம வாசிப்போம் எக்லேசியஸ் 3:1 1-8 வரைக்கும் வாசிப்போம். எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம், மரிக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம். அதனால வந்து நம்ம அந்த காலத்துக்கு முன்னாடி நம்மள முந்திக்க கூடாது. நம்மளுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்கிறாரா, அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்ந்து காமிப்போம். நீ உண்மையான கிறிஸ்துனாக்கா நீ வாழ்ந்து காமிக்கணும். நீ எப்படி வாழ போறன்றது உன்னை வந்து 24 hours ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. கண் விழித்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் மறவா நீ எந்த ஒரு தப்பு செய்ய முடியாது, தப்பு செஞ்சு நீ மறுக்கவும் முடியாது. ஏன்னா உன் மனசாட்சிக்குள்ள அவர் பூந்து பார்க்கிறாரு. எல்லாமே உன்னை உறுத்திட்டே இருக்கும். பாருங்க எக்லேசியஸ் 7:17 வாசிப்போம். ஸோ இந்த காலத்துக்கு முன்னாடியே நம்ம போய் முந்திக்க கூடாது. தற்கொலைன்ற ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாது. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். ஆமென். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆண்டவர் நம்ம மனசுல நினைச்சிட்டாலே போதும், இந்த தற்கொலை எண்ணமே வராது. ஏன்னா அது பண்ணா நித்திய அக்னிக்கு நம்ம போக வேண்டியதா இருக்குது. ஸோ அது சன்மார்க்கனமா இருக்கட்டும், துன்மார்க்கனமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நித்திய அக்னி. ஸோ அதனால வந்து இந்த ஒரு ஆத்மாங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. நம்ம வாசிப்போம் ப்ராவர்ப்ஸ்ல 3:22 வாசிப்போம். ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தாரு. நம்ம இறந்த பிறகு நம்மளோட ஆத்மாக்கு ஜீவனை கொடுத்து அவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன பிறகுதான் நம்மளோட ஆத்மா இளைப்பாறுதல் ஆக முடியும். ப்ராவர்ப்ஸ் 3:22 அல்லேலூயா. அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும். ஆமென். சோ ஆத்மாவுக்கு ஜீவன். ஆத்மாவுக்கு எதற்கு ஜீவன்? ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப நான் இருக்கிற வெளி தோற்றத்துல புறமான மனுஷன் நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே உன்னோட உள்ளான மனுஷன், அதாவது உள்ளான ஆத்மாவுக்கும் அதே தோற்றம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இறந்த பிறகு என்னோட ஆத்மாவுக்கு அவர் ஜீவனை கொடுத்துட்டு போறாரு. ஸோ அதுதான் வேதத்துல சொல்லிக்குது. 2 கொரிந்தியர் 4:16 அதுதான் சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள இந்த ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்க தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா எதுக்குன்னா, பிகாஸ் சில ஆத்மாங்க இறைவனோட பார்வையில செத்ததா இருக்குங்க. ஸோ அந்த செத்ததா இருக்கிற ஆத்மாங்களுக்கு தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து வந்து அந்த ஆத்மாங்களுக்கு ஜீவனை கொடுத்து பரமபிதா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா சில ஆத்மாங்கள் பிதாவோட பார்வையில செத்ததா இருக்கும். எபேசியன்ஸ் 2:1-2 படிப்போம். அக்கிரமங்கள் பாவங்கள் செய்த ஆத்மாங்கள் வந்து இறைவனோட பார்வையில செத்ததா இருக்கும். அக்கிரமங்கள்னா என்ன? நிறைய வகைகள் இருக்குதுங்க. கள்ள தொடர்பு வச்சு குழந்தைங்களை பெற்றுட்டு நடு ரோட்ல விட்டுட்டு வர்றது, இதெல்லாம் அக்கிரமங்கள், பாவங்கள். இதெல்லாம் மன்னிக்கப்படாத குற்றங்கள். நம்ம நினைக்கிறோம் நீ கொலை பண்றது, தற்கொலை பண்றது, சூது விளையாடுறது, குடிக்கிறது, அந்த மாதிரி திருடுறது, அதுதான் பெரிய பெரிய பாவம் நினைக்கிறோம். கண்டிப்பா அதுவும் பாவம் தான். ஆனா இது மிகப்பெரிய பாவம். நீ பண்ற அக்கிரமங்கள், பாவங்கள் கண்ணுக்கு தெரியாம மனசாட்சிக்கு உறுத்துற மாதிரி ஒரு பாவம் செய்து மறிக்கிற பாருங்க, அந்த ஜனங்களுக்கு தெரியாம இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த பாவங்கள் பண்ற ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் அவங்க இறந்த பிறகு அந்த ஆத்மா இறைவனோட பார்வையில செத்ததா இருக்கும்.
அதனால ஒரே ஒரு அறிக்கை மட்டும் தாங்க பண்ணணும். எபேசியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 1-2. அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆமென். சரி. சோ இறைவனோட பார்வையில அது செத்ததா இருக்கும். நம்ம கீழ்ப்படியாம இருக்கிற ஒரு ஆவிகளோட பிள்ளைகளா ஆயிட்டு இருக்கிறோம். அதனால இறைவனோட பார்வையில அந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. ரெவல்யூஷன் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிக்கலாம். இவங்களுக்கு பாருங்க பேர் இருக்கும். இந்த ஆத்மாங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனா அந்த ஆத்மாங்களோ இறைவனோட பார்வையில செத்ததா இருக்கும். குடும்பத்துல ஒரு தலைவனா இருப்பாங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு மூற்றவர்களே வச்சுக்கலாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள், பேரன்கள், கூட்டிகள் எல்லாம் வரும். இன்னாரோட பிள்ளைகள், இன்னாரோட பேத்திகள் எல்லாம் பேர் இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா இறைவனோட பார்வையில அந்த ஆத்மா செத்ததா இருக்கும். ரெவல்யூஷன் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். சோ பேர் இன்னாரோட பிள்ளைகள் நம்ம சொல்லலாம். அந்த பேருக்கு உயிர் இருக்கும். ஆனா அந்த ஆத்மா எங்க இருக்கும்? இறைவனோட பார்வையில செத்ததா இருக்கும். அந்த ஆத்மாக்கு உயிர் கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். சோ இது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வீட்டுல அங்க ஒரு ஆலமரம் மாதிரி இருப்பாங்க. ஆலமரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலமரம் இல்ல ஒரு கனி கொடுக்குற மரம் வச்சுக்கலாம். ஒரு மேங்கோ ட்ரீ வச்சுக்கலாம். அந்த மேங்கோ ட்ரீ எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அந்த மரம் பேருக்கு மட்டும் மரமா இருக்கும். ஆனா அந்த மரம் எப்படி இருக்கணும்னாக்கா இலை உதிர்ந்த மரமா இருக்கும். கனி இல்லாத ஒரு மரமா இருக்கும். வேரோ 2 முறை செத்ததா இருக்கும். 2 முறை வேர் செத்தது. இந்த வசனத்தில் உள்ள ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வேர் 2 முறை ஏன் செத்ததுன்னு சொல்றாங்கன்னா, நம்ம உயிரோட வாழ்றக்குள்ள ஒரு தடவை சாகுறோம். யாருமே 1000 வருஷம் இருக்க மாட்டோம். 120 வருஷம் தான் மேக்சிமம் ஒரு மனிதனுக்கு. ஸோ இந்த 120 வருஷத்துல நீ எப்படி வாழ போறன்றது ஆண்டவர் ஜட்ஜ் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீ ஒரு தடவை மாம்சத்துல சாகுவ, மறு தடவை உன்னோட ஆத்மா 2 முறை, உன்னோட வேர் 2 முறை செத்ததா இருக்கும். உன்னோட ஆத்மா கூட செத்ததா இருக்கும். அந்த மாதிரி செத்து போற ஒரு ஆத்மாவுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ இந்த மாதிரி ஒரு சில பாவங்கள் செஞ்சிருக்கிற, முன்னாடி செஞ்சிருக்க, மறுத்து இருக்கிற, இப்ப வெளியரங்கமா தெரியப்படுத்துற, நீ என்னோட கிட்ட பாவ அறிக்கை பண்ணிட்டு என்கிட்ட வா, உன்னை நான் நித்திய ஜீவன் கூட்டிட்டு போறேன், உன்னோட ஆத்மா இளைப்பாறுதல் செய்ய வைக்கிறவான்னு சொல்லி கூப்பிடுறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? மனம் திருந்தணும். மனம் திருந்தி அந்த பாவம் ஒருவேளை நீங்க பண்ணி இருந்தாலையோ ஒரே ஒரு வழி, மனம் திருந்தி அவகிட்ட வரணும். வாசிப்போம். ஜூட் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜூட் 12. அல்லேலூயா. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையிருந்த கனியற்ற 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். ஆமென். இப்படித்தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இலை உதிர்ந்த ஒரு மரமா, கனி இல்லாத ஒரு மரமா, வேறோ 2 முறை செத்ததா இருக்கும். அது எப்படி தெரியுமா இருக்குவாங்க? அவங்க சுய பிரமாணத்துல அவங்களே நினைச்சுக்கிறாங்க நம்ம இப்படிதான் இருக்குவோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள், இது யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது போய் ரீச் ஆகட்டும். ஒரு வேளை நீங்க சுய பிரமாணத்துல நான் பண்ணதா சரி அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க பண்ண பாவத்துக்கு நீங்க மனம் திருந்தி மன்னிப்பு கேளுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களோட ஆத்மா ஆஃப்டர் டெத்து உங்களோட ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. உங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் பெற முடியும்.
ஸோ இந்த ஆத்மாக்கு ஜீவனை கொடுக்கறதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஜான் 1ல 4 வசனம் படிக்கலாம். 1 அதிகாரத்துல 4 வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதர்களுக்கு ஒளியா இருந்தது, அந்த ஜீவ ஒளியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லதான் ஆண்டவரே வந்தார். ஏன்னா அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனுக்கு ஒரு ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். என்னோட ஒளியை பெற்றுக்கொண்டவங்க யாருமே நான் இருட்டில் நடக்க வைக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆமென் ஆமென். அந்த ஜீவனை எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கணும். ஏன்னா ஜான் 8ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுல 11, 12 ஒரு விபச்சாரியை ஆண்டவர் மன்னிக்கிறாரு. மன்னிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, இதுக்கு மேல நீ பாவம் செய்யாத, இதுக்கு அப்புறம் நீ பாவம் செய்யாத. உடனே அந்த வாழ்க்கை, அந்த மகளோட வாழ்க்கை மாறியது. ஆனா இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, என் ஒளியை யாரெல்லாம், நான் உலகத்துக்கே ஒளி கொடுக்குறேன், நான் லைட் கொடுக்குறேன், நான் என் ஒளியை யாரெல்லாம் ரிசீவ் பண்றாங்க அவங்க ஒரு நாளும் இருட்டில் நடக்க மாட்டாங்க. ஸோ பாவ அறிக்கை அவ்வளோதாங்க பண்ணணும். இதுதாங்க வழி நமக்கு. ஏன்னா நம்மளோட ஜீவ ஒளி அவர் தான். மனம் திருந்தி நம்ம வரணும். ஏன்னா நமக்காக தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல நமக்காக நம்ம பண்ண உலகத்துல உள்ள சகல பாவங்கள் தன் மேல எடுத்துட்டு அவர் நம்மளோட பாவத்தை எல்லாம் தன் மேல வைத்து அவர் மரணம் அடைந்து இருக்கிறாரு. நீங்க ஒரு தடவை பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் உனக்காக சிலுவையில மரணம் அடைந்து இருக்கிறாரு. மறுபடியும் அந்த பாவங்கள் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா மனசாட்சி உங்களுக்குள்ளவே கடந்துட்டே இருக்கோ, வேதம் சொல்ற மாதிரி உங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. ஸோ இந்த மாதிரி பட்சத்துல ஆண்டவர் சொல்றாரு. மேத்யூ 11:28 படிப்போம். 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்கு ஒரு தடவை ஒரு வேளை வருத்தம் இருக்கா, வாழ்க்கை உங்களுக்கு போதும் ஆயிடுச்சா, வெறுத்து போயிடுச்சா, அந்த வார்த்தைலாம் அவர்கிட்ட கொடுங்க, ஒப்படைச்சிட்டு வாங்க. அவர்தான் கூப்பிடுறாரு, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன். அவரை விட யாருமே ஆறுதல் கொடுக்குற தேவன் யாருமே கிடையாதுங்க நமக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மேத்யூ 11th சாப்டர்ல 28ஆம் வசனம் படிப்போம். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். இளைப்பாறுதல் ஆண்டவர் பிதா 6 நாள் வேலை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணாரு. வானத்தையும் பூமி எல்லாத்தையும் படிச்சாரு. 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அவர் இளைப்பாறுதல் ரெஸ்ட் எடுத்தாரா. எக்ஸோடஸ் 31:17 படிக்கலாம். அதுல படிக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஓய்ந்திருந்து பூரித்தானாரா, ஓய்ந்திருந்து பூரித்தானாரா. ஸோ இந்த ஓய்ந்திருந்து பூரித்தானது அந்த ஒரு அனுபவம் இனிமையான அனுபவம், பூரிப்பான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புறாரு, அந்த ஒரு இளைப்பாறுதல். ஏன்னா பிதாவுக்கு ஒரு மனிதனும் கெட்டு போகிறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. மேத்யூ 18:14 படிப்போம். போகக்கூடாது. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவராகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆமென். ஏன்னா நம்ம வழி தப்பிய ஆடுகள் மாதிரி, நம்ம இப்ப பூமியில வழி தப்பிய ஆடுகள் மாதிரி. 1 Peter 2:24 படிச்சா தெரியும். ஸோ தேவன் நம்மளோட சகல பாவங்கள் எல்லாமே, அக்கிரமங்கள் எல்லாமே அவர் மேலேயே விழ செய்துட்டாராம். ஏன்னா நம்ம வழி தப்பி ஆடுகளா இருக்கிறதுனால நம்மளோட பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு தன் மேலே விழ செய்திருக்கிறார் பாருங்க. 1 Peter 2:24. அல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அதனால நீங்க கவலையே படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு பாரங்கள் எல்லாம் அவர் மேல கொடுங்க, பாவ அறிக்கை பண்ணுங்க. நீங்க அவரோட ரத்தத்துல கழுவப்பட்டு நம்ம ஆத்மா பரிசுத்தமாயிடும். நம்மளோட ஆத்மாக்கு இளைப்பாறுதல் அங்கதான் கிடைக்குங்க. நம்ம இதுக்கு மேல நம்ம பூமியிலயோ பாதாளத்திலயோ போக வேண்டாம். அங்க இளைப்பாறுதலே கிடையாது. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பாவம் அது மட்டும் தான். நீங்க எந்த மதத்துலனா இருங்க,
பாவத்துல இருந்து நீங்க விலகி இருங்க, பாவம் செய்யாதீங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து தேவன் வந்து மன்னிக்கப்பட்டு உங்களோட ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசுதான். பாவ அறிக்கை பண்ணுங்க. அவர் நமக்காக வந்து மரித்து போயிருக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாருமே வாங்க. அவர் ஏன்னா பாரபட்ச பார்க்காத ஒரு தேவன். படிப்போம் கலாத்தியர் 2:6. ஸோ அதில் வந்து நீங்கள் படித்திருக்கலாம், படிக்காம இருக்கலாம், நீங்கள் ஏழையோ பணக்காரோ, அது யாரா இருக்கட்டும், உலகத்துல யாரா இருக்கட்டும், அவர் வந்து பாரபட்ச பார்க்காத தேவன். ஒரு ஆத்மாவும் விட்டு போக கூடாதுன்னு தான் அவரோட விருப்பம். அது பிதாவோட விருப்பம். எல்லா ஆத்மாவும் அவங்க வரணும் தான் அவரோட விருப்பம். ஏன்னா இந்த வந்து பொல்லாத துஷ்ட சக்திகள்கிட்ட வந்து சிக்கி இருக்கிற நம்மளோட ஆத்மாக்கு வந்து விடுதலை கொடுக்கறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது. ஸோ அதனால ஒவ்வொரு ஆத்மாவும் கூட்டிட்டு போகணுன்னு தான் அவரோட விருப்பம். ஸோ மனம் திருந்தி நீங்க பாவம் ஒருவேளை பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்குங்க, அறிக்கை பண்ணுங்க. உங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் ஆக முடியும். அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆமென். சோ எப்படிப்பட்டவரா இருக்கணும், கவலையே இல்லை. நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் பண்ணணும், இவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் பச்சைப்பாதம் பார்க்காத ஒரு தேவன். இதுதாங்க ஜனங்கள் வந்து புரியணும். நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுமா, சில ஜனங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல் பண்ணிடுறாங்க. ஏசு பேர் சொன்னா ஓடி போடுறாங்க ஜனங்க. அப்படி இல்லையே, அவர் பச்சைப்பாதம் பார்க்காத ஒரு தேவனா இருக்கிறாரு. அவர் எப்படி வந்து இவங்க தான் வரணும் பரலோகத்துக்கு, இவங்க எல்லாம் நரகத்துக்கு நான் அனுப்ப போறோம் அப்படின்னா சொல்லலையே. அவரு பச்சைப்பாதம் பார்க்காத ஒரு தேவன். ஏன்னா உலகத்துல வந்து மொத்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ஒரு பிதா தான் இருக்கிறாரு. வாசிப்போம் எபேசியன்ஸ் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். ஆமென். சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல நம்ம வந்து உறுதியா இருப்போம். சோ இப்போ வந்து 1 தீமோத்தி 3:16 சொன்ன மாதிரி அவர் நம்மளோட எல்லா நெருக்கங்களை வந்து எடுத்துக்கதான் அவர் வந்தாரு, மாம்சத்துல வந்தாரு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹெப்ரூஸ் 2:14 ஹெப்ரூஸ் 10:5 வந்து சொல்ற மாதிரி நமக்கு ஏன் வந்தாருனாக்கா நம்மளோட ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கொடுக்கதான் அவர் வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வந்தாரு. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அதன்படி நம்ம நடக்கணும். பாவங்கள் செய்யாதீங்க, அக்கிரமங்களுக்கு விலகி இருங்க, அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு தேவன் அவர் தான். அவர் ஆக்சுவலி பார்க்க போனா வேதம் என்ன சொல்லுதா, லூக்கா 12 49-50 வாசிப்போம். இதுல என்ன சொல்றாருனாக்கா, நான் அக்னி போட்டு அழிக்கத்தான் நான் வந்தேன், ஆனாலும் நான் வந்து ஒரு சான்ஸ் நான் பாக்குறேன், இவங்க பண்ற எல்லா நெருக்கங்கள் நானும் படட்டும், நான் படுறேன், நான் பட்டு என்னோட பிள்ளைகளுக்கு வந்து இளைப்பாறுதல் கொடுக்குறேன், அவங்க வாழட்டும், அவங்க நல்லா வாழட்டும். அதுக்காக தான் அவர் தன்னை தானே உயிர் கொடுத்தாரு. அவரே வந்து அடிச்சுட்டு அவரே உயிர் கொடுத்தாரு, நமக்காக தான் உயிர் கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 12 49-50. அல்லேலூயா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆமென். சோ எல்லா நெருக்கத்தையும் அவரே வாங்கிக்கிறார். he received. உலகத்துல உள்ள எல்லா நெருக்கங்கள் அவரே எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்கு தான் அவர் வந்து ஜீவனை நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அதனால மனம் திரும்புங்க, உங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் ஆகணும். ஏன்னா நிறைய ஆத்மாங்க வந்து அவங்களுக்கு ரெஸ்டே இல்லைங்க, பூமியில அழிந்துட்டு இருக்கு, பாதாளத்துல இருக்கு, நித்தியமா அழுகையும் கூக்குரல எடுத்து நித்திய அக்னியில எடுத்து பழி வாங்குற ஆவிகளா மாறி பல்கடிப்பு பண்ணிட்டு இருக்கு, அப்புறமா ரத்த கொலை வெறியில இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆத்மாங்களா நம்ம மாறக்கூடாதுங்க. ஆண்டவர் விருப்பப்படி நம்ம வந்து அவர் தான் எல்லாம் எடுத்துக்கினார். அவர் வந்து அவ்வளோ கோபத்துல பூமியில அவர் அக்னியை போடத்தான் அழிக்கத்தான் வந்தேன்னு சொன்னாரு. ஆனா நம்மளோட நெருக்கத்தை எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். சரி, நம்மளோட பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீ ஆயிக்கணும். இந்த கவலைகள், சோகங்கள், நெருக்கங்கள், புலம்பல்கள், கூக்குரல்கள் இதுல எல்லாம் விலகி இருந்து
நம்ம வந்து நம்மளை நாமே பாதுகாத்து நம்மளோட ஆத்மாவை பாதுகாக்கணும். முதல்ல வந்து உன்னோட ஆத்மா சரீரத்தை நீ உன்னோட சரீரத்தை எப்படி நீ பாதுகாக்கிற பூமியில, அதே மாதிரி உன்னோட ஆத்மாவை நீ பாதுகாக்கணும் முதல்ல. அதுதான் உன்னோட லட்சியமா இருக்கணும், அதுதான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும். உங்களோட ஆத்மா நித்தியமா நித்திய ஜீவன்ல வாழணும், அங்க நித்தியமா இளைப்பாறுதல் பெறணும். உங்களோட ஆத்மா அங்க இளைப்பாறுதல் பெறணும். அதை மட்டும் தான் நீங்க டார்கெட்டா வைங்க, தவிர நித்தியமா நரகத்துல போய் மன நிம்மதி இல்லாம இளைப்பாறுதல் இல்லாம நீங்க வாழ வேண்டாம். ஏன்னா நம்மளோட நெருக்கங்கள் எல்லாமே அவர் தன் மேல விழ செய்திருக்கிறாரு. ஸோ அதனால உங்க பாரம் சுமக்கிற வேண்டாம், என்கிட்ட உங்க பாரத்தை எல்லாம் கொடுங்க, நீங்க இளைப்பாறுதல் பெறுங்க. ஸோ ஒவ்வொரு ஜனங்களும் இப்படி வந்து நம்பிக்கையா நான் சொல்லணும். சங்கீதம் 94:19 படிப்போம். அவர் ஆறுதல் நம்மளுக்கு கொடுப்பார். நம்மளுக்கு கவலை சோகங்கள் புலம்பல்கள்லாம் நீக்கி நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குறதுக்கு, அதுவும் நம்மளோட ஆத்மாவுக்கு ஆறுதல் கொடுக்குற ஒரே தேவன் அவர் தான் இருக்கிறாரு. சங்கீதம் 94:19. அல்லேலூயா. என் உள்ளத்தில் விசாலங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஆமென். சோ அவர் ஆறுதல் கொடுக்க தான் வந்தாரு. சோ அதனால கவலையே படாதீங்க. கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருந்து உங்களோட ஆத்மாவை வந்து காப்பாத்திக்கங்க. ஏன்னா 2 தான் நடக்கும். ஒன்று உங்களோட ஆத்மா பரலோகத்துக்கு போகணும், இல்லை வந்து நரகத்துக்கு போகணும். ஸோ பரலோகத்துல வந்து ஆத்மா இளைப்பாறுதல் அடைய முடியும். நரகத்துக்கு போனா ஒரு நொடி கூட உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பாவத்துல இருந்து விலகி இருங்க, அக்கிரமங்கள் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க தெரிஞ்சு தெரியாமையும் பாவங்கள் செய்திருந்தா பாவ அறிக்கை பண்ணி அதுல இருந்து விடுதலை ஆயிடுங்க. அவ்வளவு, அதுதான் வழிங்க. சோ ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், அவங்களுக்கு நித்திய ஜீவனே கிடைக்காதா பாருங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. வாசிப்போம். ரோமன்ஸ் 6:23. சோ நமக்கு வந்து நித்திய ஜீவன் தான் வேணும், ஆத்மா இளைப்பாறுதல் தான் வேணும் நமக்கு. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். சோ அது மட்டும்தாங்க, அவரோட கிருபை நம்மளுக்கு வேணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ இது ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். ஸோ அதனால நம்ம எந்த மதமா இருங்க, நீங்க பாவங்கள் செய்யாதீங்க, கிளியரா வச்சுக்கோங்க, உங்க வழியை கிளியரா வச்சுக்கோங்க. அதுல கரை வேண்டாம். கரை இருந்தாக்க வந்து நம்ம வந்து வழி வந்து கிளியரா இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. ஸோ பாவத்துல இருந்து விலகி இருங்க. ஏன்னா நம்ம தேவன் பாரபட்சம் பார்க்காத ஒரு தேவன். எந்த ஜாதினா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், படிச்சவர்களா இருக்கட்டும், படிக்காதவர்கள், நீங்க ஏழையோ பணக்கார, அதையெல்லாம் எதுவுமே பார்க்கலங்க. அவரு பாரபட்சம் இல்லாத ஒரு தேவன். ஒரே ஒரு வார்த்தை, நீங்க பாவத்துல இருந்து விலகி இருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய ஜீவன் அடைய மாட்டாங்க அவங்க. அதனால பாவத்துல இருந்து விலகி இருங்க. ஒரு நாள் கண்டிப்பா வந்து ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம நிக்கத்தான் போறோம். நோ மேட்டர் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாலிடிக்ஸ்ல பெரிய தலைவனா இருக்கலாம், நீங்க வந்து நல்ல ஒரு ரேஸ் ஓடி இருக்கலாம், உங்களோட ரிலீஜன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு பணக்காரா இருக்கிறீங்கன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த பொசிஷன்ல இப்ப ஜாப்ல இருக்கிறீங்க அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது நான் சொல்றது ஜட்ஜ்மெண்ட் டேல. ஸோ நீங்க எப்படி இருக்க போறீங்க, உங்களோட ஒப்பீனியன், உங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கும், உங்களோட ரிலீஜன் என்ன ரிலீஜன், எதுவுமே வந்து அங்க நிக்காதுங்க. ஒன்னே ஒண்ணுதான் நிற்கும், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த காடுக்கு உங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் தான் அங்க வந்து நிற்கும். உங்களோட ஆத்மா பாவத்துல இருந்து விடுதலை வந்திருக்கா, உன்னோட ஆத்மாக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்குறப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. பண்ணிருக்கிற பாவம் அங்கிருந்து மாம்சத்துல இருக்கிறக்குள்ள அறிக்கை பண்ணிட்டு வந்துடு, கழுவப்பட்டு வந்துடு. ஒருவேளை நீ இறந்துட்டீனாக்கா மரணத்துக்கு அப்புறமா அந்த பாவம் உன்னை பின்தொடரும். ஏன் அந்த பாவம் நீ செய்யணும்? அதனால வந்து மாம்சத்துல இருக்கிறக்குள்ளவே பாவ அறிக்கை பண்ணி விடுதலை ஆயிடுங்க. மேல வாங்க, ஆத்மா இளைப்பாறுதலை பெறுங்க. நம்ம பவுல் அடிகள் சொல்ல மாதிரி 2 தீமோத்தி 4:6-7-8 படிப்போம். நல்ல போராட்டத்தை நீங்க போராடுங்க. அங்க போய் நித்திய ஜீவன்ல விண்கிரீடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
உங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் ஆகும். நல்ல போராட்டம். ஏன்னா மாம்சத்துல இருக்கக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க கெட்டதா போராட போறீங்க சொல்லுங்க. எவ்வளவு நாள் கெட்ட போராட போறீங்க. ஆஹா, எனக்கு ஆண்டவர் இப்படிதான் சொன்னாரு, இப்படிதான் நான் பண்ணுவேன், நான் உன்னை பழி வாங்குறேன், நான் வீடை பிரிச்சு நான் தனியா போறேன், நான் புருஷனை விட்டுட்டு பிள்ளைகளை தனியா கூப்பிட்டுட்டு நான் வாழ போறேன். அந்த மாதிரி ஒரு பிரிவினை, அந்த சின்ன சின்ன சண்டைகள் எதுக்குங்க? நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க பேரண்ட்ஸ் டே, இன்டர்நேஷனல் பேரண்ட்ஸ் டே. பேரண்ட்ஸோட ஒன்னா குழந்தைங்க, அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்ந்து அவரோட விருப்பம். ஏன்னா அழகா ஒரு விஷயத்த உருவாக்குறது குடும்பம் தான் ஆண்டவர் முதல்ல உருவாக்குறது. ஏன்னா இந்த குடும்பம் தான் கட்டு காக்கிறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே இருக்கிறார். அவர் கைக்குள்ள நம்ம குடும்பம் இருக்கு. ஸோ அந்த குடும்பத்துல யாராவது பிரிஞ்சு போனா முதல்ல துக்கப்படுறது ஆண்டவர் தான். ஏன்னா பிரிஞ்சு போறதுக்கு சொல்ற வழி யார் தெரியுமா? பிசாசு தாங்க. பிரிஞ்சு போய் தனியா வைக்கிறது பிசாசோட வேலை தான். ஸோ அந்த பிசாசுக்கிட்ட இருந்து ஒன்னொன்னு ஆத்மாவா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு இளைப்பாறுதல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீ நிம்மதியா வாழு, இந்த வாழ்க்கை மாம்சத்துல இருக்கிறவங்க நீ நிம்மதியா வாழு, அப்புறம் உன்னோட ஆத்மாவுக்கு நான் ஜீவனை கொடுத்து உனக்கு நித்திய ஜீவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாரு. ஸோ 2 தீமோத்தி 4:6-7-8-9. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீ சீக்கிரமாய் இடத்தில் வரும்படி ஜாக்கிரதை கொடு. ஆமென். ஆமென். ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ஜாக்கிரதையா இருந்து நீதிய கிரீடத்தை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். ஸோ நான் மட்டும் போனது கிடையாது, என்னிடத்துல நீங்களும் எல்லாரும் சேருங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லித்தான் பவுலடியார் போயிருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருமே அந்த வார்த்தையை நிமித்தம் நம்ம வாழ்ந்து காட்டி நம்ம நல்ல போராட்டத்தை போராடி வாழ்ந்து நம்மளோட ஆத்மாவுக்கு எந்த ஒரு கரையும் இல்லாம சுத்தமாயி இளைப்பாறுதல் பெறுவோம். அது பிதா கிட்ட போலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நான் பேசினேன். கண்டிப்பாக இந்த செய்தி நீங்கள் கேட்டு யாரெல்லாம் கேட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாவங்கள்லேருந்து விலகி இருங்க. ஒருவேளை பாவம் செஞ்சீங்கன்னா அறிக்கை பண்ணுங்க. உங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் பெருகும். ஏன்னா இறைவனோட பார்வையில் அந்த ஆத்மா செத்ததா இருக்கக்கூடாது. அன்பின் பரலோக தந்தையே, நன்றி அப்பா. நல்ல வார்த்தைகள் கொண்டு எங்களுக்கு நீங்க பேசுறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவும் இளைப்பாறுதல் பெறணும் என்றுதான் உங்களோட திட்டம், விருப்பம், எல்லாமே உங்களோட நோக்கம். அதுதான் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்க இளைப்பாறுதல் கொடுக்கத்தான் பூமிக்கு இருக்கிறீங்க. தன்னைத்தானே நீங்க சிலுவையில அறியப்பட்டு இறந்திருக்கிறீங்க. எங்களோட பாவ மன்னிப்பு, எங்களோட பாவத்துக்காக நீங்க மரணம் அடைந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க தெரிஞ்சோ தெரியாமலே ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா, அக்கிரமம் செஞ்சிருந்தா எங்களை நீங்க மன்னித்து உங்களோட பிள்ளையா ஏற்றுக்கொண்டு உங்களோட பரிசுத்த தூய ரத்தத்துல எங்களை நீங்க கழுவணும் ஆண்டவரே. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சத்துல நாங்க வாழ்றதுக்குள்ள தப்பு செஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டு நாங்க இந்த இப்போவே விடுதலை ஆயிடுறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற எல்லாருமே ஆண்டவரே இப்போ ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் ஆண்டவரே. இதுல இருந்து நாங்க விடுதலை ஆயிடுறோம் ஆண்டவரே. எங்களோட ஆத்மா நித்தியமா பிதா கிட்ட வாழணும் ஆண்டவரே. பவுலடிகருக்கு கொடுத்த மாதிரி அந்த மாதிரி கிரீடம் எங்களுக்கும் நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, எங்களை தப்பான வழியில போக விடாதபடி நீங்க எங்களை காப்பாற்றணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. பொல்லாத பிசாசு கையில நாங்க சிக்க கூடாது ஆண்டவரே. அவன் தந்திரமா செய்த காரியங்களை நாங்க சிக்கிக்கிண்டு அவன் கூட போய் நாங்க வாழக்கூடாது ஆண்டவரே. நித்திய நரகத்தில் நாங்க வாழக்கூடாது ஆண்டவரே. நரகன்றது எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. அத தேவன் பிசாசுக்கு அவனோட தூதர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க, தவிர எங்களோட ஆத்மாக்கள் கொடுக்கல ஆண்டவரே. அதை நாங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதனால நாங்க பிசாசை விலகி இருந்து தேவனோட வார்த்தைகளுக்கு நாங்க உண்மையா இருந்து தேவனோட சஞ்சாரம் பண்ணி அவரோட ஒரே ஐக்கியமா இருந்து அவரோட ஆவிக்குள்ள ஒரே ஐக்கியமா இருந்து இசைந்து இருக்கணும் ஆண்டவரே.
ஆண்டவரே பொல்லாத சக்திகளிலிருந்து எங்களை நீங்க காப்பாற்றணும் ஆண்டவரே. எங்களோட ஆத்மா இளைப்பாறுதல் ஆகணும் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.